அவர் சொன்னது என்ன? அன்னபூர்ணி சூப்பர் 6. இப்போ கொடுத்துருக்கு என்ன? அரபூர்ணி சூப்பர் 3. அன்னபூர்ணி இப்போ அரபூர்ணியாக மாறி இருக்குது. சொன்னது 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு, அதுவும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் 6 சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லியிருந்தார். அவர் சிலிண்டருக்கு மானியம் வழங்கணும்னு சொல்லல, முதல்ல தேர்தல் அறிக்கையில் தான் அந்த சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருந்தார். அதுவும் 6 சிலிண்டருக்கு. இப்போ சொல்லிக்க என்ன? 3 சிலிண்டருக்கு. இதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணால் 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழே விவசாயம் பண்ணால் விவசாய கடன் வாங்கியிருந்தா 100 விழுக்காடு தள்ளுபடினாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சிறு கூறுன்னு பிரித்தார். என்னங்க இப்படி பிரிக்கிறீங்க? அப்படி தான் ஏன் பிரிப்பேன் அப்படின்னாரு. திருப்பி 50,000 வாங்கியிருந்தா முழுமையாக தள்ளுபடி, 75,000 வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடினாரு. என்னங்க இப்படி வயிற்று அடிக்கிறீங்க அப்படின்னு விவசாயிகள்லாம் போராடின உடனே திருப்பி 1 லட்ச ரூபா, 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வாங்கியிருந்தா 75,000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடினாரு. விவசாயமே மொத்தம் 3 லட்சம் தான் கடன் வாங்குறாரு. அந்த 3 லட்சம் கடன் கூட தள்ளுபடி பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதிலே இல்லை. எப்படி விவசாய கடனில் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு 35,000 50,000 அப்படின்னு பிரித்து விவசாயியோட வயிற்றில் அடித்தாரோ அதே போல தான் இன்றைக்கு பெண்களுடைய ஓட்டை வாங்கி பெண்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தாவேக்கா 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்போம், 6 சிலிண்டருக்கான மானியத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு இவன் 3 சிலிண்டருக்கான மானியத்தை கொடுத்துருக்கிறது. அதுவும் 2.5 லட்சம். எப்படி? 2.5 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தான் இந்த 3 சிலிண்டருக்கான மானியத்தை கொடுப்பாங்களாம். 2.5 லட்ச ரூபா ஆண்டு வருமானம்னா ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா. மாதத்துக்கு 20,000 ரூபான்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 700 ரூபா. ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிக்கக்கூடிய, அதாவது சித்தாள் கொத்தனார் கூட, கொத்தனார் 1,000 ரூபா 2,000 போயிடுச்சு, சித்தாளுக்கு 1000 ரூபா, ப்ளம்பரு ஃபிட்டரு, இந்த நம்ம இந்த தோட்டத்தை சுத்தப்படுத்தக்கூடியவங்க எல்லாத்துக்கும் 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி சம்பளமே கிடையாது. 1000 ரூபா கொடுத்தா தான் வேலைக்கு ஆள். 700 ரூபாய்க்கு வேலைக்கு யார் வேலை பார்க்குறா? என்ன வேலை பார்க்குறாங்க? அப்படி ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிக்கக்கூடிய, மாதம் 20,000 சம்பாதிக்கக்கூடிய, ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் இது பொருந்தும் என்றால் 100 நாள் வேலை திட்டத்துக்கு மட்டும் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர்னு அர்த்தம்.